துமிந்த சில்வா தொடர்பான செய்தி. இன்றைய வீரகேசரியுடைய பிரதான தலைப்பு, துமிந்தவுக்கு மீண்டும் மரண தண்டனை, கோட்டாவின் பொது மன்னிப்பை செல்லுபடியற்றதாக்கி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்பது வீரகேசனுடைய பிரதான தலைப்பு. பொதுமணி வழங்கப்படுகின்ற போது ஜனாதிபதி அவர்கள் சரியான சட்ட ஒழுங்குகளை பின்பற்றவில்லை என்பதாகவும், எனவே இந்த பொது மன்னிப்பு வழங்குவதற்காக முன்வைக்கப்பட்ட தகவல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அந்த செய்தியிடம் காணலாம். அதே போல சிරකරුට සමාවදීමට හිටපු ජනපති ඔහු තෝරාගත්තේ කෙසේද යන්න ප්‍රශ්න සහතා என்பது முக்கியமாக இருப்பதை காணலாம். சிறை கைதி ஒருவருக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு இவரை எவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி தெரிவு செய்தார் என்பதிலும் பாரிய கேள்வி இருப்பதாக அந்த உபத்தலைப்பு இருக்கிறது. அதே போல சிරකරු තෝරාගැනීමේදී හිටපු ජනපති පෞද්ගලික මිත්‍රත්වය හා දේශපාලන බැඳියාව මත කටයුතු කර ඇති ආකාරය பெனி அனவா என்பதும் இன்றைய உபத்தலைப்பு. எனவே இந்த இவரின் விடுதலை செய்கின்ற போது அவர் தன்னுடைய அரசியல் பிணைப்பு அதே போல தனிப்பட்ட நட்பு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டுதான் இந்த விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போல கோட்டாபய ஆண்டுகர விவசாவின் ஹோட்ட பெவரி அத்தி நீத்திமிய பல சீமாவ அபிபவா கோஸ் அத்தனோத்மிக ஆகாரையின் கட்டயுத்து கரலா என்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். கோட்டாபய ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அரசியலமைப்பினூடாக தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை மீறி செயற்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்த கருத்துக்களை மையப்படுத்தி இன்றைய தினம் உபத்தலைப்புகளாக அத பத்திரிகையுடைய பிரதான தலைப்பில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே நேற்று தினம் இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணை மற்றும் அங்கு இடம்பெற்ற வேறு பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இன்றைய தினம் தொடர்பான செய்திகள் தான் பத்திரிகையுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அளித்த பொது மன்னிப்பு செல்லுபடியற்றது என தீர்மானித்த உயர்நீதிமன்றம் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை அமுல் செய்யுமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நேற்று கட்டளையிட்டிருக்கிறது. பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட 4வரின் படுகொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு மன்னிப்பளித்து விடுதலை செய்தமை ஊடாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை கணக்கில் கொள்ளாது தனது அதிகாரத்தை தான் தோன்றித்தனமாக பயன்படுத்தி அநீதியாக செயற்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. துமிந்த சில்வாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பின் சட்டப்பூர்வ தன்மையை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர, அவரது தாயார் சுமனா பிரேமச்சந்திர மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரான சட்டத்தரணி கசாலி ஹுசைன் ஆகியோர் தாக்கல் செய்த 3 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணை செய்து அதன் தீர்ப்பை அறிவித்தே உயர்நீதிமன்றம் நேற்று தினம் இந்த விடயங்களை அறிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரேசின, நீதியரசர்களான காமினி அமரசேகர, அர்ஜுன உபேசேகர ஆகியோர் ஒப்புதலோடு இந்த தீர்ப்பை நேற்று தினம் அறிவித்தார். எனவே அந்த தீர்ப்பில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணையின் போது ஜனாதிபதி அளிக்கும் மன்னிப்பை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த நீதிமன்றக்கு அதிகாரம் இல்லை என பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் மற்றும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரலின் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பில் கடந்த காலங்களில் உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்புகளை பகுப்பாய்வு செய்யும் போது ஜனாதிபதியின் செயற்பாடுகளை அரசியலமைப்பின் 126வது உறுப்புரையின் கீழ் நீதிமன்றத்துக்கு மீள் பரிசீலனை செய்ய முடியும் என நாம் தீர்மானிக்கின்றோம். அதன்படி ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கும் செயற்பாட்டை மீள் பரிசீலனை செய்ய நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்ற பிரதிவாதி தரப்பினுடைய வாதத்தை நிராகரிக்கின்றோம் என திறந்த நீதிமன்றில் நீதிபதி அறிவித்திருக்கிறார். அதனடுத்து தீர்ப்பை அறிவித்திருக்கிறார். நீதிமன்றினால் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவருக்கு மன்னிப்பளிக்கும் போது ஜனாதிபதி ஒருவர் அரசியலமைப்பின் 34 கீழ் 1 உறுப்புரையில் கூறப்பட்டுள்ள விடயங்களுக்கு கட்டுப்பட்டு செயற்படுவது அவசியமாகும். அதன்படி ஒரு குற்றவாளிக்கு மன்னிப்பளிக்க முன்னர் அந்த நபரை குற்றவாளியாக கண்ட நீதிபதிகளிடமிருந்து அறிக்கை பெற வேண்டும். பின்னர் அவ்வறிக்கைகளை சட்டமா அதிபருக்கு அனுப்ப வேண்டும். அது தொடர்பிலான சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டுடன் சேர்த்து அதனை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும். நீதி அமைச்சர் தனது நிலைப்பாட்டுடன் சேர்த்து அவ்வறிக்கையை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். இந்த அனைத்து நடைமுறைகளும் பூரணமான பின்னரே ஒருவருக்கு மன்னிப்பளிப்பதா இல்லையா என ஜனாதிபதியினால் தீர்மானிக்க முடியும். எனினும் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதாக உறுதி செய்ய முன்னாள் ஜனாதிபதி தவறியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அரசியலமைப்பின் விடயங்களை கணக்கில் கொள்ளாது தனது அதிகாரத்தை தான் தோன்றித்தனமாக பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வழக்கின் பிரதிவாதிகளுக்கு மன்னிப்பளித்தமை தொடர்பில்
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சத்திய கடதாசியுடைய முன்வைத்து விடயங்களை விளக்கியுள்ளார். அதில் இந்த மன்னிப்பளித்த விவகாரத்தில் தான் உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றியதாகவும் திறந்த மனதுடன் செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு முன்வைக்கப்பட்ட விடயங்களை உரிய சட்ட வரம்புக்குள் ஆராய்ந்து தீர்மானம் எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் முன்னாள் ஜனாதிபதி முன்வைத்துள்ள அந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றால் திருப்தி அடைய முடியவில்லை. எனவே தனது சத்திய கடதாசி ஊடாகத்தான் அளித்த மன்னிப்பை நியாயப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தவறியிருக்கிறார். அவர் முன்வைத்துள்ள விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதியரசர் பிரீத்தி பத்ம சுரேசன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குறித்த மன்னிப்பளிக்கும் நடைமுறையின் ஊடாக அரசியலமைப்பின் 12(1) உறுப்புரை ஊடாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை எப்படி மீறியுள்ளார் என்பதையும் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரேசன் அவர்கள் 61 பக்கங்கள் கொண்ட தனது தீர்ப்பில் விளக்கமாக தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்பு 34(1) உறுப்புரை பிரகாரம் குற்றவாளி ஒருவருக்கு மன்னிப்பளிக்கும் போது ஜனாதிபதி பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த வழக்கை பொறுத்தவரை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளியில் இருந்து துமிந்த சில்வா எனும் குற்றவாளியை மன்னிப்பளிக்க தேர்ந்தெடுத்துள்ள முறைமை சிக்கலுக்குரியது. இதனூடாக பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்கள் பாதுகாப்பு தொடர்பிலான சட்டத்தின் 3 கியூ பிரிவை ஜனாதிபதி மீறி செயற்பட்டிருக்கின்றார். துமிந்த சில்வாவுக்கு மன்னிப்பளிக்க தேர்ந்தெடுக்கும் போது தனிப்பட்ட நட்பு, அரசியல் பிணைப்பு ஆகியவற்றை மையப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி செயற்பட்டுள்ளமை தெளிவாகிறது. அதனூடாக இது நாட்டின் குற்றவியல் நீதி நடைமுறை தொடர்பில் பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கும் வண்ணம் முன்னாள் ஜனாதிபதி நடந்து கொண்டிருக்கின்றார். அதன்படி துமிந்த சில்வாவுக்கு மன்னிப்பளித்து விடுவிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அரசியலமைப்பு ஊடாக தனக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட அதிகார வரையறைகளை மீறி தான் தோண்டித்தனமாக செயற்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்களை பரிசீலிக்கும் போது இந்த மன்னிப்பளிக்கும் நடவடிக்கை ஊடாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலமைப்பு ஊடாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள 12(1) உறுப்புரையின் கீழான அடிப்படை உரிமையை மீறியிருக்கிறார். அதன்படி துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்டுள்ள ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியற்றது என்பதாகவும் நேற்று தினம் நீதிபதி அறிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர் சரியான சட்ட விதிமுறைகளை பின்பற்றாது தன்னுடைய தனிப்பட்ட நட்பு அதே போல அரசியல் அபிலாஷை ஆகிய விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த தீர்ப்பை இந்த மன்னிப்பை அவர் வழங்கியிருக்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுவதாகவும் எனவே அவர் சரியான சட்ட விதிமுறைகளை பின்பற்றிதான் இந்த மன்னிப்பை வழங்கினார் என்பதற்கு சரியான ஆதாரங்கள் நீதிமன்றில் நிரூபிக்கப்படாத நிலையில் அவர் அந்த வழங்கிய பொது மன்னிப்பை நிராகரித்து நேற்று தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மீண்டும் சிறைச்சாலை ஆணையாளர் அவரை சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும், தண்டனை அமல்படுத்த வேண்டும் என்பதாக இப்போது உச்சநீதிமன்றம் நேற்று தினம் மீண்டும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை அறிவித்த விடயங்களை காலம். எனவே 2016ஆம் ஆண்டு இவருக்கான மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்திய பின்னர் அவர் சிறைக்கு சென்றார். பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அவருக்கான மன்னிப்பை வழங்க இப்போது அந்த மன்னிப்பும் ரத்தாகி இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். அவருடைய ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் மன்னிப்பு வழங்கியதன் பின்னர் அவர் விடுவிப்பு அபிவிருத்தி அதிகார சபையுடைய தலைவராகவும் செயற்பட்டார். பின்னர் ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் இப்போது அவருக்கான தண்டனை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு முன்னாள் ஜனாதிபதியினுடைய அந்த மன்னிப்பு இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயம். இதேபோது இன்றைய தமிழ் பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பிடிக்கிறது. நாட்டின் நலன் கருதியே துமிந்தவுக்கு மன்னிப்பு, தனது செயலை நியாயப்படுத்தினார் கோட்டா என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயத்தில் கூறப்பட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு தனிப்பட்ட அல்லது அரசியல் தொடர்புகளினால் தான் பொது மன்னிப்பு பெற்றுக் கொடுத்ததாக வெளிப்படுத்தப்படும் கருத்தை மறுப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு எதிரான வழக்குடன் தொடர்புடைய வகையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது பக்க நியாயத்தை முன்வைக்கும் ஆவணத்தை முன்வைத்து இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி பல்வேறு காரணிகளில் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட மேலும் சில காரணங்கள் எனக்கு நினைவிருக்கின்றன. அதே போன்று அவருக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தகுந்த காரணங்கள் இருந்ததும் என்பது எனக்கு நினைவிருக்கிறது என்று அந்த பத்திரத்தில் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நாட்டுக்காகவே தான் செயற்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட ஜனாதிபதி மன்னிப்பை ரத்து செய்யுமாறு உயர்நீதிமன்றத்தில் நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பின் ஒரு பகுதியாக இந்த ஆவணம் வாக்குமூலம் அமைந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். நாட்டின் நலன் கருதிதான் நான் இந்த முடிவை எடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அந்த விடயத்திற்கு தன்னுடைய பக்க நியாயத்தை கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் சட்டத்தரணிகள் இதற்கு
எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது, வெற்றி பெறக்கூடிய தலைவர் மன்னிக்கவும் கோட்டா கூறுவதை ஏற்கவே முடியாது, நீதியரசர்கள் தெரிவிப்பு என்பது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நேற்று தினம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே துமிந்த சில்வாவுக்கு வழங்கிய இந்த பொது மன்னிப்பு தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து தீர்ப்பை அறிவிக்கும் போதே நீதிபதிகள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதை காணலாம். எனவே இவ்வாறு நாட்டின் நலன் கருதி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்ற விடயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் சரியான சட்ட விதிமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை என்பதான விடயங்களையும் சுட்டிக்காட்டி நேற்று தினம் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயத்தில் சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கிய இடம் பிடிக்கிறது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. வரலாற்றில் முதல் தடவையாக அளிக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்ப்பு, ஹிருணிகா தரப்பில் வாதாடிய எம் ஏ சுமந்திரன் என்பது இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. இலங்கை சரித்திரத்திலேயே முதல் தடவையாக ஜனாதிபதி ஒருவருடைய மன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாங்குளம் நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணை ஒன்றுக்காக நேற்று வருகை தந்திருந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து அளிக்கும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ துமிந்த சில்வாவுக்கு கொடுத்த மன்னிப்பு புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. தவறாக சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்ட மன்னிப்பு செல்லுபடியற்றது என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிருணிகா பிரேமச்சந்திரன் சார்பில் நான் ஆஜராகியிருந்து இந்த வழக்கை வாதாடி இருக்கின்றேன். இலங்கை சரித்திரத்திலேயே முதல் தடவையாக ஜனாதிபதியுடைய மன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. இது வரவேற்க வேண்டிய ஒரு விடயமாகும். வேறு சில வழக்குகள் விளைவில் இருக்கின்றன. விசேடமாக மிருசுவில் படுகொலையாளி சுனில் ரத்னா கொடுத்த மன்னிப்பையும் நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். அந்த தீர்ப்பும் இன்னும் வெளிவரவில்லை எனவும் நேற்று தினம் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்த சம்பவத்தில் பிரதிவாதியாக அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கின்ற ஹிருணிகா பிரேமச்சந்திரமும் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதற்கு சிறந்த சான்று ஹிருணிகா பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கிறது. எனது தந்தை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உள்ள தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தனி மனித வெற்றி அல்ல, முழு நாட்டின் வெற்றியாகும். நீதிமன்றம் கோட்டாவின் முட்டாள்தனமான தீர்மானத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பொது மன்னிப்பு அதிகாரத்தை எதிர்கால ஜனாதிபதிகள் துஷ்பிரியப்படுத்தக்கூடாது என்பதற்கு உயர்நீதிமன்றம் இப்போது தீர்ப்பினூடாக அதற்கு பதில் வழங்கியிருப்பதாக நேற்று தினம் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் அவர்களும் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதற்கு இந்த தீர்ப்பு மிக முக்கிய அடையாளம் என்பதாகவும் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் அவர்கள் நேற்று தினம் இந்த தீர்ப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிடும் போது தெரிவித்த தகவலாக அந்த விடயமும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல தற்போது துமிந்த சில்வா அவர்கள் கொழும்பு ஜாவர்தபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு செய்தியும் இருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கிறது, நோயாளியாக இருக்கிறார். எனவே அவர் இந்த ஏற்கனவே நீதிமன்றத்தினூடாக இந்த விடயம் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது பின்னர் அவரை கைது செய்து மீண்டும் சிறைக்கு அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டது பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு சிறை கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் பல நோய் நிலைமைகள் காரணமாக அவர் தொடர்ச்சியாக இப்போது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருவதான செய்தி ஒன்று முக்கியமாக இருப்பதை காலம் சிறைச்சாலை ஆணையாளர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் அத்துமான செய்தி வெளியாக இருப்பதை காலம் துமிந்த ஸ்டில் அட் ஸ்ரீ ஜாவர்தனபுர ஹாஸ்பிட்டல் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றுவதை காலம். அதே போல இன்றைய அந்த பத்திரிகையில் துமிந்த சில்வா தவதுரா ஜாபுர ரோஹலே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. சில நோய் நிலைமையில் காரணமாக ஸ்ரீ ஜாபர் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக துமிந்த சில்வா சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்து குறிப்பாக காமினி பி திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய அது பத்திரிகையிலும் அதே போல டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அந்த செய்திகள் வெளியாயிருப்பதை காலம். எனவே அவர் சிறையில் இல்லை, இப்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வர இருந்த போதிலும் இப்போது அவருக்கான தண்டனை நிறைவேற்றுமாறு நேற்று தினம் உச்சநீதிமன்றம் சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக பிரதான செய்திகளாக சகல பத்திரிகைகளிலும் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.